ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ ஒரு ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு. அஹ், ஏன்னா நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு கிளியரான ஒரு பிளேஸில் வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 25,150. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணி ஒரு 25,100 200 தாண்டிடுச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து திரும்ப அந்த ஹைக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 25,600 வரைக்குமே ஒரு ரேலி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து திரும்ப போகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து 25,200லேருந்து நல்லா ஃபால் ஆகி திரும்ப ரெக்கவரி ஆகி 25,600 வரைக்கும் வந்துச்சு. திரும்பவும் ஃபால் 24,500 வரைக்கும் 500 பக்கம் ஃபால் ஆகி இப்போ திரும்ப 25,150 அந்த ரேஞ்சில் தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ திரும்ப வந்து அந்த 25,600 ரீச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ உருவாயிருக்கு. நல்ல ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் மாதிரி வெயிட்டிங்கில் இருக்குது. இன்னும் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆக போகுது, அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் மண்டே வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சைடுமே நடக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 25,150 அப்படிங்கிற மைனர் ரெசிஸ்டனில் தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ அதை தாண்டிச்சு அப்படின்னா 25,220 இருக்குது. 220ன்னு சொல்ல முடியாது, 250 வரைக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா சாலிடாக அடுத்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து சாலிடாக அப் ஆகும். 25,500 வரைக்குமே பாசிட்டிவ் மூவ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது நிஃப்டியில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதை பிரேக் பண்ணணும். 25,250 பிரேக் பண்ணிச்சுன்னா சாலிடாக ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து அப் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிறதோட ஒரு 100 பாயிண்ட் கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா சாலிடாக அடுத்த ஒரு 200 பாயிண்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நிஃப்டியில். சப்போர்ட் லெவல் வந்து 25,063 தான் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி அந்த இடத்துல சப்போர்ட்லேருந்து மேலே தான் ஏறி இருக்கான். ஸோ டுவர்ட்ஸ் வந்து இவனுக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அது என்னென்னா 55,000. அது இப்போ வந்து 54,800 இருக்கா. ஒரு 200 பாயிண்ட்ஸில் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 55,300 வரைக்குமே சாலிடாக மூவ் ஆகும். ஓகேங்களா? ஐடி அகைன் சொதப்பல்னா அந்த லெவலை பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் பிரேக்கே பண்ண மாட்டான். 36,450 அந்த லெவலை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் நல்ல மூவ்மெண்ட் கொடுப்பான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அண்டு நிஃப்டி ரெண்டுமே வந்து சிமிலர் பேட்டர்னில் தான் இருக்காங்க. ஸோ ஐடியும் பிரேக் அவுட் எடுத்து கொடுத்துச்சு அப்படின்னா நிஃப்டி கண்டிப்பாக வந்து ரெக்கவரி மூடில் போயிடும். ஒரு நல்ல அப்சைட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஹெவி வெயிட்ஸில் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரி கீழே செல் ஆகி திரும்ப வந்து பையிங்கில் தான் முடிச்சிருக்கான். அவன் இன்னும் பெரிய மூவ்மெண்ட் எதுவும் கொடுக்கல. ரிலையன்ஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ரிலையன்ஸ் வந்து அந்த மறுபடியும் வந்து ரெசிஸ்டன்ட் டச் பண்ணியிருக்கான் இந்த அடுத்த ட்ரெண்ட் லைனில். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா சாலிடாக நல்ல மூவ்மெண்ட் ரிலையன்ஸில் கிடைக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் ரேஞ்சிலே தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா பேட்டர்னும் வந்து சிமிலராக பிரேக் அவுட் எடுத்துச்சுன்னா நிஃப்டி வந்து நல்ல மூவ்மெண்ட் அப்சைட் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சைன் ஃபுல்லாமே அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மேபி இது சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ நாளைக்கு ட்ரேடிங் டேல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மேபி ரிவர்சல் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு லாங் டேர்ம் ஷேர் ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும்னாலும் சரி, இல்லை எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏதாவது வெல்த் க்ரியேஷன் பண்ணணும், நிறைய டவுட்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எஃப்டி போடலாமா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்லேயும் மெசேஜ் பண்ணலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஓரியன்டாக என்ன மாதிரியான டவுட் இருந்தாலும் சரி, நீங்கள் டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.